Hi, hello, vanakkam and welcome to Divya Arts and Crafts. So, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 3D டைப்ல ஒரு எம்ப்ராய்டரி பண்ண போறோம். அத வந்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில பண்ண போறோம். So, 3D டைப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேப்ரிக்கை விட நம்ம பண்ற ஆரி ஒர்க் வந்து நல்லா எம்போஸா இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ண போறோம். So, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபேப்ரிக்ல கொஞ்சமா ஒரு ஃப்ரேம்ல போடுற லெவலுக்கு உங்கள்ட்ட ஃபேப்ரிக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஃபேப்ரிக்ல நம்ம டிசைன்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இன்னொரு மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணலாம், அப்படி பண்ணோம்னா அதோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோஸ் வந்து இந்த டியூட்டோரியல்ஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் பீட்ஸ், அதை யூஸ் பண்றதுக்கான ஷூயிங் த்ரெட், இது ரெண்டையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெண்டு வெரைட்டியான நீடில்ஸ், த்ரெட்டுக்கு ஒன்று, பீட்ஸ்க்கு ஒன்று. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவான டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படினாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான பெட்டல்ஸில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைனாக ரஃப்பாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரே ஈவனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ப்ளவுஸில் போடுறதுக்கு இந்த மாதிரி 3 மோட்டிவ்ஸ், அதாவது 3 செட் ஆஃப் மோட்டிவ்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த டயக்ராமை நான் வரைஞ்சிருந்திருக்கேன் ஒயிட் பென்சிலில். இது வரைஞ்சதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து சுற்றிடும் ஒரு ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்குறது, ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவுட்லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணணுமா, இல்லை வந்து ஃபில்லிங் பண்ணிவிட்டு அவுட்லைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எல்லாமே நம்மளுடைய தேவைகளை பொறுத்து இருக்குது, நமக்கு எது வசதியாக இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து அவுட்லைன் போட்டுட்டு டிசைன் ஃபில் பண்ணிக்கலாம், லோட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அவுட்லைன் போடாமல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டுக்கலாம். ஸோ ஆரி ஒர்க்கில் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. எது போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் கிளாத்தில் போட்டு பார்த்துட்டு எது போட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அவுட்லைன் போட்டுட்ருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைன் பாருங்கள், நான் வரைஞ்சிருக்கிற ட்ராயிங் மேலேயே தான் போட்டுகிட்டே வரேன். ஆனால் அதில் முக்கியமாக அந்த கர்வ்ஸு, அந்த பெண்டு பார்ட் வருது இல்லையா, அந்த பெண்ட் பார்ட்டில் ஒன்று போட்டுட்டு அகெயின் அப்படியே நான் திருப்பிடுறேன். அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்வ் வந்து கரெக்டாக தெரியுது. ஜரி த்ரெட்டால் ஃபுல் மோட்டிவ்ஸும் நம்ம வந்து ஒரு வருஷம் அவுட்லைன் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் இன்பிட்வீனில் இருக்கிற பெட்டல்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம பீட்ஸால் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ஸ் போடலாம். மாதிரி திருப்பிட்டு அகெயின் அடுத்த வரிசையை கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து பீட்ஸால் நம்ம ஃபில் பண்ணுறோம். போட்டதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் அடுத்த வரிசையை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பேஸ் ஃபேப்ரிக் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட் பார்ட் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போ ரிமைனிங் ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து லோட் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கோட கலர்லேயே த்ரெட் எடுத்து போடுறதுக்கான ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபேப்ரிக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடல, வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலராக இருந்துச்சுன்னா அது வந்து அசிங்கமாக தெரியும். ஐ மீன் நல்லா இருக்காது, ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபெக்ட்ஸில் கூட நம்மளோட ஒர்க் வந்து டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதே கலர் ஃபேப்ரிக்கில் நம்ம இப்போ ஒர்க் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணோம்னா ரொம்ப டிஃப்ரென்சஸ் தெரியாது. அதுக்காக தான் நம்ம வந்து சேம் கலர் ஃபேப்ரிக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் உள்ளே வந்து ஃபுல்லாக லோட் ஸ்டிச்சால் நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரோம். சில்க் த்ரெட்ல டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்து போடுறோம். போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் பார்ட் ஃபுல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகைன் இன்னொரு வருஷத்தில் வந்து நம்ம இதை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஜரியில் நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போகணுன்ற தேவையில்லை, ஜஸ்ட் இந்த அவுட்டர் லேயர் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளவுஸில் போடுறதுக்கு ஒரு 3 மோட்டிவ்ஸ் ஒரே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 மோட்டிவ்ஸையும் நம்ம வந்து சுற்றிலும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் மோட்டிவ்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3 மோட்டிவ்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளவுஸோடைய ஸ்லீவில் வைக்கிறதுக்கு 3 மோட்டிவ்ஸ் 3 தான் இருக்கணுன்றது இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட் மோட்டிவ்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி எத்தனை மோட்டிவ்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சுற்றிலும் கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு ஷார்ப்பாக ஒரு கட் கொடுத்துட்டு சுற்றிலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பீஸை கட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து இந்த ஜரி த்ரெட்டில் கட் பண்ணிடாமல் பட் ஃபேப்ரிக் ரொம்ப தெரியாத மாதிரி நம்ம சுற்றிலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதில் மெயினாக வந்து அந்த ஜரி த்ரெட் மட்டும் கட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம டபுள் லைன் ஜரி த்ரெட் போடுறதுக்கான ரீசனே இதுதான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பேட்சஸ் மாதிரி வந்துருச்சு, ஒரு அழகான ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த எட்ஜஸ் பார்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா ஷார்ப்பாகிற மாதிரி ஒரு வீக் கட் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இதை வந்து நம்ம ப்ளவுஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செஞ்ச மோட்டிவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பேச்சஸாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண மோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிச்சடு ப்ளவுசஸ்லேயே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சடு ப்ளவுசஸில் அந்த மோட்டிவ்ஸ் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய சென்டர் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஷோல்டர் பார்ட்டு தான் இதோட சென்டர். ஸோ இந்த சென்டரில் நம்ம வந்து 3 இடங்களில் வைக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிளான். நம்ம எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஓவர்லேப் ஆன மாதிரியும் கூட நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்திருக்கு. ஸோ இதையும் கூட நம்ம வந்து க்ளூ இல்லாமல் இதை வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ இதனுடைய சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பார்ட்டில் கரெக்டாக இதை பிடிச்சிட்டு பாருங்க, நார்மல் த்ரெட்டில் ஊசி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ஸ்டோன்ஸ், 2 சைடும் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் க்ளூவோடைய பார்ட்டு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு விரலால் பிடிச்சிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில். இது ஃபேப்ரிக் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை தைச்சாலே போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கூட அதே இடத்துல நீங்கள் தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ கலர் ஸ்டோன்றதுனால கலர்ஸ் வந்து ரொம்ப வெளியில் தெரியாது. இப்போ இன்னொரு பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். நம்ம எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்து உங்களுக்கு ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கணும், ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக பொசிஷன் பார்த்து இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிட்டு இப்போது இது வந்து இது மேலே இப்படி ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து அகெயின் நம்ம இந்த பிங்க் கலர் த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி எம்போஸாக இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொசிஷன் வச்சு இந்த இடத்துலையும் நம்ம ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்டிச்சடு ப்ளவுசஸில் இந்த ஃபுல் மோட்டிவ்ஸையும் நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், மூவ் ஆகாது, உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இந்த சென்டரில் நம்ம ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ண த்ரெட்டு கூட வெளியில் தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு மேலே தூக்கி இருக்கிறது வந்து பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு சின்ன நாட் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்று இந்த பிங்க் கலர் த்ரெட்டில், அப்படி இல்லைன்னா இந்த கோல்டன் கலர் த்ரெட்டில் நீங்கள் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா லைஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மோட்டிவ்ஸை ஸ்டிச்சட் ப்ளவுசஸில் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது இல்லாமல் குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லைன்னா சாரீஸில் இருக்கட்டும், ஒரு பேட்ச் ஒர்க்காக கூட நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை சுற்றியும் இருக்கிறது எல்லாமே ஜரி த்ரெட்டு தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி ஆஃப் மோட்டிவ்ஸ் ரெடி பண்ணி அதை சாரியில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கையில் தைக்காமல் மிஷின்ஸில் கொடுத்து கூட தைச்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.